நாங்க இது வரைக்கும் கணவன் மனைவியா வாழலையே. மனைவின்ற உரிமையில அவ இந்த வீட்டுல இருக்கா. அப்படி இருக்கிறதால பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம். அதை விட அவ நிம்மதியா ஊர்லயே இருக்கலாம். நானும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். சோ டைவர்ஸ் பண்றது எங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லது அண்ணி. நல்ல விளக்கம் கொடுக்கறீங்க அசோக். மத்தவங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து உனக்கு விவாகரத்துங்கிறது ரொம்ப சிம்பிளா போச்சுல. ஆனா நாளைக்கு மாற்றம் வரும்னு நம்புறதுதான் வாழ்க்கை. முதல்ல நம்பிக்கை வை. அண்ணி, வெறும் நம்பிக்கைக்காக ஒரு வாழ்க்கையவே விலை கொடுக்கறது பாவம் இல்லையா? நான் துர்காவோட வாழ்க்கைய விலை கொடுக்க விரும்பல. அதனால டைவர்ஸ் பண்றது நல்லது. துர்கா, நீ இந்த வீட்ல ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜட்ஜா நம்ம அனுராதா மேடம் தானே இருக்காங்க. மியூச்சுவல் போட்டு சீக்கிரமா டைவர்ஸ் கொடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து அனுராதா மேடம் கிட்டே உன்னோட விருப்பத்தை நீ சொல்லிட்ட. அதனால காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாம கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆக்சுவலா பெரிய பிரச்சனை வந்தா அதுக்கு சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நேத்து நடந்த பெரிய பிரச்சனையில நம்ம லைஃபுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. சரி சரி வா, கோர்ட்டு கிளம்பலாம். வா. துர்கா, அசோக், துர்கா, தம்பி. வராங்க. அடடா, என்ன ஒரு ஜோடி பொருத்தம். அசோக், நேத்து நடந்ததை வச்சு இந்த துர்கா பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே, அசோக் என்ன முடிவெடுக்க போறான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப உங்களை ஜோடியா பார்க்கவும் தான் நிம்மதியா இருக்க. எங்கேயோ வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. எங்க போறோம்னு சொல்லிட்டு போனா என்ன ஆயிடும்? ஒன்னும் ஆகாது. நேத்து துர்கா எடுத்த முடிவு சரியான முடிவுதான். எனக்கும் அவளுக்கும், ஏன் நம்ம குடும்பத்துக்குமே கூட. அதனால துர்காவுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இல்ல, துர்காவை அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதான் அனுராதா மேடம் பாக்குறதுக்காக நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன அசோக் சொல்ற? ஏண்டா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்டா. இங்க பாரு, நீ துர்கா கிட்ட பேசி சரி பண்ணிருப்பேன்னு நினைச்ச. ஆனா இப்போ இப்படி வந்து சொல்ற. ஏமா துர்கா, இதுக்கு நீ சம்மதிக்கலாமா? இது தப்பு இல்லையா? சொல்லு. அம்மா அம்மா அம்மா, இப்பதான் தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. போற காரியம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கோங்க. துர்கா, வா போலாம். அசோக், நில்லுடா. அசோக்,
அசோக் நமக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போறான். அவங்க போற வேகத்தை பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுமே பொட்டிய கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுவா போல இருக்கே. வீணா, நேத்து நம்ம நல்ல நேரத்துல தாண்டி காரியத்தை தொடங்கியிருக்கோம். பூஜிதா, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? என்ன பேப்பர்ஸ்? நேத்து டிசைட் பண்ணது தானே. டைவர்ஸ் வேணும்னு கேட்டது துர்கா தானே. அதான் டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்காக இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைன்னு நான் போன்ல சொன்னேன்ல. டேய், நேத்து ஃபுல்லா அவளை திட்டி திட்டி அசிங்கப்படுத்தின. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போன நீ தான் சொன்ன. அவளும் அந்த கோவத்துல டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னா. அத போய் சீரியஸா எடுத்துக்குவியா? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவ, வேண்டானோனே கலட்டி விட்டுருவ. பொண்ணுங்களை பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இத பாரு பூஜிதா, இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எங்களுக்குள்ள எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எங்களுக்குள்ள செட் ஆகல. அப்ப எதுக்காக ஒரு போலியான வாழ்க்கையை வாழணும்? ஐயோ அசோக், அது எப்படிடா? தனித்தனியா பிறந்து வளர்ந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கவும் அவங்களுக்கு செட் ஆயிடுமா? நீ பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே வேற, அவ வளர்ந்த சூழ்நிலையே வேற. ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம்ன்ற பந்தத்துக்குள்ள வரும்போது எப்படிடா உடனே செட் ஆகும்? ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி சண்டை போட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து காலம் போக போக தாண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். நேத்து ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை வச்சு இப்படி நீ முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. துர்காவே டைவர்ஸ் வேணும்னு சொன்னா கூட அது வேண்டான்னு நீ சொல்லிருக்கணும். அவ சொன்னாலாம் இவரை கூட்டிட்டு வந்தாராம். டைவர்ஸ் அப்ளை பண்றதெல்லாம் எனக்கு சரியா படல. ஓகே பூஜிதா, உன்னோட அட்வைஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ற நிலைமையில இவளும் இல்ல, நானும் இல்ல. ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி தெளிவா ஒரு முடிவெடுத்து தீர்மானமா டைவர்ஸ் அப்ளை பண்ண வந்திருக்கோம். நீ இந்த பார் கவுன்சிலோட ஹெட். இது வரைக்கும் டைவர்ஸ் கேட்டு வந்த பல பேருக்கு நீ அப்ளை பண்ணி கொடுத்திருக்க. இப்போ நீயே உனக்காக டைவர்ஸ் அப்ளை பண்றது உனக்கு கூச்சமா படல? இதுல கூச்சப்பட என்ன இருக்கு? இப்பெல்லாம் டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. கல்யாணம் பண்றோம், மனசு ஒத்து வந்தா வாழ்றோம், இல்லனா பிரிஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான். பூஜிதா, இப்ப பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவியா மாட்டியா? எனக்கு தெரியும் நீ ரெடி பண்ண மாட்டேன்னு. உனக்கு துர்கா மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஓகே, நீ அப்படி இருக்கிறது கூட சந்தோஷம்தான். அதுக்காக எதையாவது பேசி அவன் மனசை கலைச்சு விடாத. அவளும் தெளிவா இருக்கா, நானும் தெளிவா இருக்கேன். பேப்பர்ஸை நானே ரெடி பண்ணிக்கிறேன், வழி விடு. என்ன துர்கா, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்த? அவன் திட்டினப்பெல்லாம் அழுது சகிச்சுக்கிட்டு இருந்த. கடைசி நேரத்துல பொசுக்குன்னு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்ட. எந்த வகையிலும் நான் அவருக்கு பொருத்தம் இல்லாதவன்னு சொன்னார்ல, அது அவர் கோவத்துல சொன்னது கிடையாது. அவரோட உள் மனசுல இருந்து வந்த வார்த்தை. நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கிறது தான் அவருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது இல்ல. அதனால விடுங்க பூஜிதா. சரி வா. May I come in, madam? Yes, Ashok. Come in. வா. வாமா துர்கா, வா உட்காரு. உட்காரு அசோக். உட்காரு.
என்ன அசோக், துர்காவும் வந்திருக்கா? நேத்து உங்க முன்னாடி தான் துர்கா டைவர்ஸ் வேணும்னு கேட்டா, அதுக்கு தான் நாங்க அப்ளை பண்ண வந்திருக்கோம். நேத்து நடந்த பிரச்சனையில ஏதோ துர்கா கேட்டா, சரி அத அப்போதைக்கு மறந்துடுவோன்னு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு கிளம்பணும். நீங்க உங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு ஒய்ஃப கூட்டிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிருப்பேன்னு கூட நினைச்சேன். நீ என்னடானா நேத்து நடந்த சம்பவத்தோட கண்டினியூஷனா அவளை டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு நேரா இங்கேயே கூட்டிட்டு வந்துட்ட? மேடம், நான் சீரியஸாவே சொல்றேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தினமும் இவளால பிரச்சனை தான். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான வழி தானாவே கிடைச்சிருக்கு. அந்த முடிவை துர்காவே எடுத்திருக்கா. இது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடுதலையை கொடுக்க போகுது. அவளும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்க போறா, நானும் அப்படிதான் இருக்க போறேன். தினம் தினம் துர்காவால உண்டாகிற டென்ஷன் எனக்கு கிடையாது. என்கிட்ட திட்டு வாங்குற அவஸ்தையும் இவளுக்கு கிடையாது. மியூச்சுவலா பிரியறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் மேடம். துர்கா, உன் புருஷன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். நீ சொல்லுமா, உண்மையிலேயே நீ இஷ்டப்பட்டு தான் வந்தியா? ஆமா மேடம், நான் முழு மனசோட தான் வந்திருக்கேன். இத பாரு, ஏதோ ஒரு வேகத்துல முடிவெடுத்து அதுல பிடிவாதமா இருந்து டைவர்ஸும் வாங்கிட முடியும். ஆனா அதுக்கப்புறமான வாழ்க்கை, இந்த வயசுக்கும் ஆயுளுக்குமான நீளமான ஒரு வாழ்க்கைய நீ தனியா வாழணுமா? அசோக்குக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அசோக்குக்கு கல்யாணம்னா ஒரு இஷ்டமே இல்ல. இப்ப அவன் பார் கவுன்சில் தலைவரா வேற ஆயிட்டான். அதோட அவன் ப்ரொஃபஷன்ல ரொம்ப பிஸியானவம்மா. இந்த பிரிவு அவனை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா உனக்கு அப்படி இல்ல. டைவர்ஸ் ஆன பொண்ண கிராமத்துல என்ன மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னால வாழ முடியுமா? இல்ல மேடம், நான் கூட எங்க ஊர்ல எப்பவும் பிஸியா தான் இருப்பேன். வீடு, கோவில், வேலைன்னு இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். புருஷனை விவாகரத்து பண்ண பொண்ணா ஊர்ல போற வரவங்க எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நீங்க டைவர்ஸை வாங்கி கொடுத்துருங்க மேடம். அசோக், உனக்கு கோர்ட் ப்ரொசீஜர் பத்தி எல்லாம் தெரியும்ல? தெரியும் மேடம். இது வரைக்கும் எத்தனையோ டைவர்ஸ் கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு கேஸை எடுக்காம மியூச்சுவல் தானே. அதனால கேஸை சீக்கிரமா முடிச்சு விட்டா நல்லது. 1 வருஷம் சேர்ந்து வாழணும்னு சொன்னா கூட இவ கிராமத்துல தான் போய் இருக்க போறா. என்ன துர்கா, உனக்கு ஓகே தானே? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். உனக்கும் அசோக்குக்கும் நீ இப்ப கேட்டியே, அந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ண போறோம். கவுன்சிலிங்க்கு வரணும், அடிக்கடி ஃபேமிலி கோர்ட்டுக்கு வரணும், பேப்பர்ஸ்ல கையெழுத்தெல்லாம் போட வேண்டியிருக்கும். மேடம், துர்காவுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். துர்கா, இங்க பாரு, ஒன்றும் இல்லை. நான் கொடுக்க போற பேப்பர்ஸ்லாம் நீ கையெழுத்து போடணும். உனக்கு கையெழுத்து போட தெரியும்ல? இல்ல கை நாட்டு வச்சாலும் ஓகே தான். இதுல கையெழுத்து போட்டுட்டா அவ்வளவுதான். நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம், நான் என் வேலையை பார்த்துட்டு போலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா நம்ம கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருமா? ஆமா துர்கா, டைவர்ஸ்ன்றது அவ்வளவுதான். அப்போ கோவில்ல அம்மன் முன்னாடி 100 பேருக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்துல
நடந்த கல்யாணத்தை ஒரு கையெழுத்து போட்டு வெட்டி விட்டுறலாமா? துர்கா, இப்ப எதுக்காக இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? டைவர்ஸ் பண்றதுக்காக வந்துட்டோம். பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா மேடம் இருக்காங்க, மத்ததெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. கையெழுத்து போட யோசனையா இருந்தா இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு நான் படிச்சு காட்டட்டா? மேடம் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? இல்ல, டைவர்ஸ்க்கு அப்புறம் கூட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எந்த உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இந்தா, இதுல கையெழுத்து போடு. கையெழுத்து போடு துர்கா. எதுக்கு கையெழுத்து போடணும்? துர்கா, கையெழுத்து போட தெரியலனா கை நாட்டு கூட போடலாம். கை நாட்டோ கையெழுத்தோ நான் எதுவும் போட போறதில்ல. துர்கா, எதுக்கு அப்படி சொல்ற? நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? துர்கா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நீ சம்மதிச்சதுனால தானே நம்ம 2 பேரும் கிளம்பி வந்தோம். இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டா தானே நீ கேட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்ப போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டைவர்ஸ் வேண்டான்னு அர்த்தம் அசோக். டைவர்ஸ் கொடுத்தே தீருவன்னு நீதான் அவளை கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருப்ப. அவளும் பாவம் வேற வழி இல்லாம இங்க கிளம்பி வந்திருப்பா. இங்க வந்த உடனே நம்ம கூட எல்லாம் பேசினதும் மனசு மாறிட்டா. நல்ல முடிவு துர்கா. கிராமத்துல இருந்து வந்தாலும் ரொம்ப தெளிவாதான் முடிவெடுத்திருக்க. மேடம், வரும்போது அவ தெளிவாதான் இருந்தா. ஏதாவது சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. துர்கா, என்னால கையெழுத்து போட முடியாது சின்னையா. ஏன் முடியாதுன்னு சொல்ற? நீங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். பாத்தியா பாத்தியா, நீ கோர்ட்டுக்கு கூப்பிட்ட அவ வந்திருக்கா, நீ பார்க்குக்கு கூப்பிட்டு இருந்தாலும் அவ வந்திருப்பா. அப்படிதானே துர்கா? மேடம் ப்ளீஸ். அசோக், துர்கா ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்காளோன்னு தோணுது. சாரி சாரி சாரி, நீதான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு எனக்கு தோணுது. இத பாரு, நான் சொல்றபடி கேளு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட இன்னொரு தடவை மறுபடியும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள எனக்கு 3 கேஸோட கவுன்சிலிங் இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரணும்னு இல்ல, பொறுமையா நாளைக்கு கூட வாங்க. மேடம் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரு 2 minutes. துர்கா, கையெழுத்து போடு துர்கா. இப்படி கெஞ்சுறானே. துர்கா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சின்னையா. ஆனா இந்த பேப்பர்ல எல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். துர்கா, பிரிஞ்சு போறதுன்னா பேக தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போறது இல்ல, சட்டப்படி பிரியறது. அதெல்லாம் புரியுது சின்னையா. ஆனா இந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். God. துர்கா, நீ பாரு, சத்தியமா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நீ தெளிவா சொல்லு.
உங்களுக்கு வேணா இந்த பேப்பர்ல முடிஞ்சு போற விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஊர் கோவில்ல மாசாணியம்ம நாணையா, அக்னி சாட்சியா, வீட்டு பெரியவங்க, ஊர் சனங்க முன்னாடி 9 சரடுல தாலி எடுத்து 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்க மனைவின்னு சொல்லி நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்படி இருக்கும்போது வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சுக்க முடியும்? வேற எப்படி பிரியறதுன்னு சொல்ற? எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி மாசாணி அம்மா முன்னாடி, வீட்டு பெரியவங்க, ஊர் சொந்த பந்தம்னு எல்லாரும் முன்னாடி வச்சு எப்படி அக்னி சாட்சியா எனக்கு தாலி கட்டினீங்களோ அதே மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. எனக்கு அது போதும் சின்னையா.